வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பகவான் ரமண மகரிஷி அவர்களை பற்றி ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். 1879 ஆண்டு டிசம்பர் மாதம் 30 பிறந்தவர். பிறப்பிலேயே ஏதோ ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இளம் வயதிலேயே கடவுள், ஆன்மீகம், அது இது என்ற சிந்தனைகள் மேலோங்கி இருந்தது. ஒரு சின்ன குழந்தையின் ஒரு மனப்பாங்கு அங்கே இல்லை. ஏதோ ஒரு பெரிய அனுபவமிக்க ஒரு ஞானியின் சிந்தனைகளும் செயல்களும் அந்த பார்வைகளும் அந்த விளையும் பயிரிலேயே நன்கு தெரிந்தது. இப்படியாக ஒரு 16 ஆண்டுகள் அவர் வாழ்க்கை ஓடியது. ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆச்சார அனுஷ்டானங்களுடன் வளர்ந்திருந்தாலும் அவருக்கு எல்லாவற்றையும் மீறி ஏதோ ஒரு ஈர்ப்பு திருவண்ணாமலையின் மீது இருந்திருக்கிறது. அந்த ஈர்ப்பானது தனது 16வது வயதிலே ஒரு நாள் அதை நோக்கி செல்லத் தொடங்கியது. இன்னைக்கு தேதிதான் 1/9/1896 ஆண்டு திருவண்ணாமலை ரயில் நிலையத்திலே அதிகாலை பொழுதிலே நின்ற அந்த ரயிலில் இருந்து இறங்கினார் ரமண மகரிஷி. அவருடைய இயற்பெயர் வெங்கட்ராமன். நேராக அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு செல்கிறார். அங்கே ஏதோ மராமத்து பணிகள் காரணமாக அந்த அதிகாலையிலே அங்கே யாரையும் காணவில்லை. அர்ச்சகர் கூட இல்லை. கடவுளை நேராக தரிசிப்பது போல அருகிலே சென்று கட்டிப்பிடித்து கொஞ்சி குலாவி அந்த ஸ்பர்சத்தை உணர்ந்திருக்கிறார். அப்படி அங்கு போய் அவர் அமைத்த ஆசிரமம் தான் இன்றும் ரமணாசிரமம் என்று மக்களால் போற்றப்படுகிறது. அந்த கோவிலிலிருந்து வெளியே வர வர ஒரு குரல், சாமி முடியெடுக்கணுங்களா? உடனே இவர் தலையாட்டுகிறார். இதுதான் தெய்வ கட்டளை என்று அவர் நம்புகிறார். குரல் வருகிறது. யார் கேட்டார்கள் என்று கூட தெரியாது. அவர் பின்னால் சென்று அந்த முடி இருக்கும் தலத்திலே அமர்ந்து அழகாய் ஆசாயாய் வளர்த்த அந்த முடி முழுவதும் அழிக்கப்பட்டு தலை வழுவழு என்று மொட்டை அடிக்கப்பட்டது. நேராக குளத்துக்கு சென்றார். சென்றதும் அந்த பூணூல் இருக்கிறதே, அது ஒரு புனிதமான ஒரு விஷயம். ஆனாலும் அதையும் அவிழ்த்து அந்த குளத்திலே எரிந்து விடுகிறார். ஆடை, ஆபரணங்கள், பணம், காசு இருந்தவற்றை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு அந்த வேட்டியே தனக்கு அதிகம் என்று அதை 2 கிழித்து ஒரு கௌபீனம் என்று சொல்லப்படும் கோவணமாக மாற்றி இடுப்பிலே அணிந்து கொண்டார். இப்பொழுது குளித்துவிட்டு அவர் பல இடங்களுக்கு சென்று இறுதியாக தங்கியதுதான் அந்த ரமணாசிரமம் என்று இன்றும் நாம் போற்றுகின்றோம். அங்கு சென்று அவர் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். பல அற்புதங்கள். ஆனாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு நாள் இரவு குளிர் நடுக்கிக் கொண்டிருக்கிறது. 8 மணிக்கு மேல் இருக்கலாம். அந்த ஆசிரமத்தின் நிர்வாகி அங்கும் இங்கும் சுற்றி பார்த்துவிட்டு எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு வரும்பொழுது அந்த ஆசிரமத்திலே தங்கும் ஒருவர் வேகமாக வெளியிலிருந்து ஓடி வருகிறார். வந்தவுடன், எனக்கு பசிக்கிறது, உடனடியாக எனக்கு உணவு கொடுங்கள், பசி உயிரை கொல்லுகிறது என்று அவர் பரிதாபமாகவும் கேட்கிறார். ஆனால் நிர்வாகி என்ன சொல்கிறார்? ஐயா, நீங்கள் போயிட்டு வந்தது ஒரு தீட்டு வீடு, ஒரு மரணத்துக்கு தானே நீங்கள் போயிட்டு வந்தீங்க. அதனால் உங்களுக்கு சாப்பாடு கண்டிப்பாக கிடைக்கும். தயவுசெய்து போய் குளிச்சுட்டு வாங்க, நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறாரு. இவருக்கு அந்த அளவுக்கு பொறுமையும் இல்லை, பசியினுடைய உச்சம் அந்த மாதிரி. அதனால், ஐயா எனக்கு முதல்ல சாப்பாடு போடுங்க ஐயா, குளிச்சுட்டு வர வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி இவர் மன்றாடிட்டு இருக்கார். அந்த பக்கமாக தூரத்தில் ரமண மகரிஷி அப்படியே ஒரு உலா வந்துட்டு இருக்காரு. என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த நிர்வாகி விவரத்தை சொல்கிறாரு. பசிக்குதுன்னா சாப்பிட்டோமே அப்படின்னாரும். பார்த்தீங்களா, நம்ம கொரோனா காலத்தில் ரூபா நோட்டுகளை கூட கழுவி உள்ள எடுத்து வச்சவங்கள எனக்கு தெரியும். பசிக்குதுன்னா சாப்பிட்டோமே, அவ்வளோதான். அவர் என்ன சொல்ல வர்றாரு புரிஞ்சுட்டிங்களா? தீட்டு நம்மளை ஒன்றும் செய்யாது. எப்பேற்பட்ட இடத்திலே, எப்பேற்பட்ட ஆசிரமத்திலே ஆச்சார அனுஷ்டானங்களை அனாவசியமாக மீற முடியாமல் கட்டாயமாக நடத்த வேண்டிய அந்த இடத்திலே அவர் சொன்ன அந்த
பசிக்குதுன்னா சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் தத்துவம். நம்ம குளிச்சே ஆகணும் அப்படிங்கிறது நல்லதே ஒழிய கட்டாயமில்லை அப்படிங்கிறத உணர்த்துறார். ஏன்னா பெரிய மகான்கள் மகரிஷிகள் அவங்களுடைய அந்த வார்த்தைகளையோ அல்லது செயல்களையோ அல்லது அவர்கள் சைகைகளையோ நாம் எல்லாருமே புரிஞ்சுக்க முடியாதுங்க. பெரிய கல்விமானாக இருக்கலாம், ஆனால் ஆன்மீகம் வேறு. அது ரொம்ப எளிமையானது, ஆனால் புதிரானது. புரிய வேண்டும். புரிவதற்கு மனதிலே இளமை, மனதிலே இலக்கம், மனதிலே ஈரம் இருக்க வேண்டும். பகைவனுக்கு அருள்வாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களே, பகைவனுக்கு அருள்றது ரொம்ப உயர்ந்த நிலைமை. நண்பனுக்கு முதல்ல அருளுங்க, அதுவே போதும். அங்கிருந்து கிட்டத்தட்ட 54 ஆண்டுகள் அந்த ஆசிரமத்தில் இருந்து பல தொண்டுகள் செய்து பல சித்து விளையாட்டுகள் விளையாடி இறைவனை நேரில் கண்டிருப்பார் என்று கூட நாம் நினைக்க தோன்றும் அளவிற்கு மிகுந்த ஈடுபாட்டுடன் வாழ்ந்து ஏப்ரல் 14ஆம் நாள் 1950ஆம் ஆண்டு இம்மண்ணுலகை விட்டு நீங்கிவிட்டார். இந்த நாளினுடைய முக்கியத்துவம் கருதி இந்த அளவில் நாம் அதை இப்போ நிறைவு செய்கிறோம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.